ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ்ஆர் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பாருங்கள். நம்ம இந்த ஷேர் வாலில் என்ன பெனிஃபிட்னு அதெல்லாம் இங்கே கேட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது போல் நம்ம பண்ணக்குள்ள இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக நம்ம இருக்குது. இதில் டேரெக்டாக நம்ம பட்டி அப்ளை பண்ணிடலாம். பட்டி பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்கு நமக்கு நீட்டாக கிடச்சிடும். அதேமாதிரி இங்கே வாலில் பாருங்கள், அதேமாரி இந்த சிமெண்ட் பால்லாம் இந்த சைடெல்லாம் பலகை இருக்குல்ல, அதில் லைட்டாக லீக்கேஜ் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம சாண்ட்ரிங் மிஷின் போட்டு அதை தேய்ச்சிடணும் மட்டமாக. அது எப்படி தேய்க்கணுன்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் எப்படி தேய்க்கிறான்னு. தேய்ச்சிட்டு ஒரே லெவலுக்கு வந்துடும். வந்தோடனே இது டேரெக்டாக பட்டி பார்த்துக்கலாம். இதுதான் இந்த ஷேர் வால் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டைமிங் மிச்சம் சொன்னது. நம்ம பிளாஸ்டிங் ஒர்க்கெலாம் மிச்சமாகும். இப்போ வேறு பீசெண்ட் வந்ததுனால பீசெண்ட் அது சரியான ஒரு பிளாஸ்டிங்கில் நம்மளுக்கு பாண்டிங் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்க மாட்டுது. ஒரு மாதிரியே கொஞ்ச நாள் ஆனால் ஒரு மாதிரியே ஹோல்ஸாக இருக்கனால இப்போ வாட்டர் லீக்கேஜ் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த மெத்தட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இல்லை எம்சாண்ட் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபுல்லாக காங்கிரீட்டு ரெடி மிக்ஸ் லிக்விட் மிக்ஸ் பண்ணி காங்கிரீட் போடுறதுனால இருக்கும். இது மேலே டேரெக்டாக நம்ம ஒயிட் அடிச்சுட்டும் பட்டி பார்க்கலாம், டேரெக்டாக பட்டி பார்த்துக்கலாம். நல்ல ஒரு ஒர்க்கு நல்லா நீட்டாக இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சில இடத்துல டேமேஜ் அதிகமாக இருக்கிற இடத்துல பேஸ்ட்டு வச்சு நம்ம லிக்விடு மிக்ஸ் பண்ணி சிமெண்ட்டில் மிக்ஸ் பண்ணி அதை டச்சப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதனோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். இது டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இது போல் ஷேர் வால் சம்மந்தமான வீடியோ எப்படி இருக்குது, பாக்ஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். பாக்ஸ்லாம் எவ்வளோ அழகாக ஒரு நீட்டாக ஒரு ஒர்க்கு நீட்டாக நம்மளுக்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எல்லாமே வீடியோ அதிகபட்சம் எடிட் பண்ணி போகிறதில்ல, எல்லாமே ரியாலாக நம்ம எடுத்து அன்னன்னைக்கு ஒர்க்கை இப்போ எடுத்து ரியாலாக ரெக்கார்ட் பண்ணி தான் நம்ம போடுறோம். சைடு சவுண்டுக்கு மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி போடுறோம். அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு கொடுக்குற கமெண்டில் தான் நீங்கள் வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறது இருக்குது. அதுபோல் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு போடுவோம். இது வரைக்கும் நம்ம கமெண்டில் வர வீடியோ தான் நம்ம எடுத்து போட்டுன்னு இருக்கோம். ஃப்ரேம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா போட்ட வீடியோ ஏன் போடுறேன்னு கேட்குறீங்க, அது கமெண்டில் வருது, அதனால் நம்ம போடுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வீடியோ இருக்கும். பாருங்கள், பாயிண்ட்டெல்லாம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, அந்த சிமெண்ட் பால்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அந்த நம்ம கேரி பேக் வச்சு போட்டிருக்கோம். அந்த கேரி பேக் வச்சு போடுறதுனால எவ்வளோ ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. டேரெக்டாக இதில் நம்ம பிரேமர் பார்த்துட்டு பட்டி பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணால் ஃபால் சீலிங் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ரூஃப் லீக்கேஜே வராது. ஏன் லீக்கேஜ் வராதுன்னு நம்ம கொடுக்குற அந்த சிமெண்ட் பால் ஃபுல்லாக வெளியில் வராமல் ஃபுல்லாகவே பாண்டிங் ஆகி முறையாக ஃபினிஷிங்காக நமக்கு கிடைக்கும். நம்ம இது போல் தான் அந்த அவுட்டர் ஃப்ரேம்லாம் வால்லாம் 6 இன்ச்சு வாலில் தான். வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுபோல் நண்பர்கள் லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு குவாலிட்டியிலும் வீடு கட்டணும்னா இது போல் கட்டுவேன். இது மழை வந்த பில்டிங் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த வால் போடக்குள்ளே நம்ம மழை டைம்லையும் பண்ணலாம். மழை டைம் பண்ணக்குள்ள வால் நம்ம செங்கல் செவரெலாம் போடக்குள்ள மழை பெஞ்சால் வேஸ்ட் ஆகுன்றது இதுவும் வராது. நல்லா எவ்வளோ உங்களுக்கு பாருங்கள், கேரி பேக் போட்டு நம்ம சீலிங் பண்ணலாம் எவ்வளோ ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு பாருங்கள். நேற்று ஒரு வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன், அதில் அந்த ஈரத்தில் எடுத்தது. இது